ஒரு தம்பி பேசியிருக்காரு அவர் காலேஜ் ஈவெண்ட்ல, அதை நீங்க கேளுங்க. இதுல முதல்ல வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, இன்னும் அவங்க ஒரு ரசிகர் கூட்டமா இருக்காங்களே ஒழிஞ்சு அவங்க இன்னும் யாருமே அரசியல் மயமாக்கப்படல. அவங்களுக்கு ஒரு கொள்கை இல்லாத தலைவரையும் ஒரு கோட்பாடு இல்லாத ஒரு கூட்டத்தையும் வச்சு நாளைக்கு முதல்வர் சீட்டை பிடிச்சிட முடியும்னு நினைக்கிறாரு. ஆனா பதவி மன்னிச்சுவாங்க, அது திருக்குறள், அதுலயுமே பாதி லைன் சொல்லல நீங்க. அதே மாதிரி வீட்டுல இருக்க பெண்களுக்கே பாதுகாப்பு இல்ல. நமக்கு எப்படி நாட்டு மக்களுக்கு இவர் பெண்கள் பாதுகாப்பு கொடுப்பாரு எனக்கு தெரியல. தம்பி என்னடா தம்பி பேசுறா? இங்க பாடுறா, கொள்கை தலைவர் இல்லைன்ற அவர், அதுக்கப்புறம் நான் வீட்டில் இருக்கிற பெண்ணுக்கே பாதுகாப்பு இல்லை, தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்படி பாதுகாப்புன்னு கேட்குற? டேய், தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு இப்போ மட்டும் பாதுகாப்பு இருக்குதா? டேய், எத்தனை கற்பழிப்பு, சின்ன குழந்தை கூட பார்க்காம இவ்வளோ பேர் சாவடிச்சுட்டு இருக்கிறானுவ, புரியுதா? இதெல்லாம் தெரியாம இந்த சும்மா இந்த எல்லாரும் எதிர்க்கிறாங்க நாங்களும் எதிர்ப்போன்ற கதைலாம் இங்கே வேணாம், புரியுதா? ஆட்சியில் ஒரு மாற்றம் வேணும் தான் நாங்கள் நினைக்கிறோம். ஒரு நாள் நியூஸ் நீ நியூஸில் பார்க்கலனாலும் ஐடிவிங்கன்னு ஒன்று இருக்குது, அதை எடுத்து போட்டுட்ருக்காங்க. இன்ஸ்டாவில் இருக்கே, நீ ஃபஸ்ட்டு போய் பாரு. ஒரு நாள் ஒரு கொடுமை நடந்துட்டு இருக்கு பெண்களுக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு தருவோம் என்னடா இன்னும் பழைய ரீலே ஓட்டிட்டு இருக்கீங்க, திரிஷான்ட்டு. டேய், எவ்வளோ போயிட்டு இருக்குடா நியூஸு. என் தலைவனே சொல்லிட்டாரு அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, அது ரூமர் கலப்போங்க. அதே எங்கள் தலைவன் விஜயகாந்துக்கு நீங்கள் கலப்பணுங்க தானே நீங்களா? என் தலைவனுக்கு கலப்ப மாட்டீங்களா? ஒருத்தர் வளர்ந்து வந்தால் உங்களுக்கு எப்படா பிடிக்கும்? பொறாம தானே? தவறா? நாங்கள் தற்கூரி கூட்டம்னு சொல்கிறீங்களா, அந்த தற்கூரி கூட்டத்தை தான் போன வாட்டி ஓட்டு வாங்கி ஜெயிச்சிங்க. இந்த வாட்டி அது ஒரு துளி கூட வாய்ப்பு இல்லைன்றதை நாங்கள் நிரூபித்து காட்டோம்டா.